டாபிக் சாரிஜி மகாராஜ் கொடுத்து பேச சொல்லியிருந்தார். அதை பேசுகிறதுக்கு என்னென்னவோ ப்ரிப்பேர் பண்ணியிருந்தேன். திடீர்னு பேசுகிற அன்றைக்கி கார்த்தால சத்சங்க்கு முன்னாடி பிரேக்ஃபாஸ்ட் டேபிள் உட்காந்துட்டு இருக்கும்போது என்ன ப்ரிப்பேர் பண்ணிட்டியா அப்படின்னாரு. சரி ஏதோ வரப்போகுது, ஏதோ பண்ணிகிட்ருக்கேன். நீ ஒன்று ஞாபகம் வச்சுக்கோ, நீ எந்த புக்குலேருந்து படித்து விஷயங்களை சொல்ல போறியோ அத்தனை புக்கும் அவங்களும் ஏற்கனவே படிச்சிருக்காங்க. அதனால் டோன்ட் டேக் கோல் டு நியூ கேசல் அப்படின்னாரு. ஏன்னா அங்கே இருக்கக்கூடிய ஃபங்க்ஷனரிஸ், ப்ரிசெப்டர்ஸ் நிறைய பேர் வந்து மிஷனில் என்னை விட பல வருடங்கள் முன்னாடிலேருந்து இருந்தவங்க, படித்தவங்க. அப்புறம் ஒரு லைன் சொன்னார், எது பேசுகிறதா இருந்தாலும் உன்னுடைய அனுபவத்திலேருந்து பேசு, அது உனக்கு மட்டும்தான் சொந்தம். அப்போ என்ன ஆச்சு, அது வரைக்கும் ப்ரிப்பேர் பண்ண மொத்த டாக்கையும் தூக்கி போட்டுட்டு ஒரு 1 ஹவரில் என்னுடைய அனுபவங்களில் என்னென்னலாம் சொல்லணும்னு தோணித்தோ அந்த டாப்பிக்கோடு லிங்க் பண்ணி ப்ரெசென்ட் பண்ண நல்ல ஒரு வரவேற்பு இருந்தது. அன்றைக்கி ஒரு கிடைச்ச பாடம் அப்படின்றது எது செஞ்சாலும் எது பேசினாலும் நம்மளுடைய அனுபவத்திலேருந்து பேசும்போது இன்னும் கொஞ்சம் டீப்பாக போய் சேரும். ஏன்னா அதில் ஒரு ஃபீலிங் இருக்கும் பின்னாடி. இதே நான் வந்து சகஜமாக கோட்பாடுகள் புத்தகத்துலேருந்தோ மை மாஸ்டர்லேருந்தோ வேறு எந்த புக்கிலேருந்து அப்படியே படித்து பேசினா அது நீங்களே கூட படிச்சிடலாம். ஆனால் என்ன பேசினாலும் கடைசியில் அதுலேருந்து தான் வரும், அது வேறு விஷயம்.